இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ராஜன் ஐயாவும் வள்ளியும் பழகிட்டு இருந்தப்போ 2 பேரும் சேர்ந்து ஸ்டூடியோவில் எடுத்துக்கிட்ட போட்டோ இது ரொம்ப நாளா கோயில்ல இருந்துச்சு. இனி இது உங்களுக்கு தானே சேரணும். அத்தா, அப்படியே நீங்க தான் அத்தா. தமிழு, இது நீ தானே? ஆளே வேற மாதிரி இருக்கியே. அவங்க 2 பேரு கண்லையும் அவ்வளோ காதல். இத பார்க்கும்போதுதான் அவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உயிருக்கு உயிரா விரும்பியிருப்பாங்கன்னு தெரியுது. ஜானு, வந்த வேலை முடிஞ்சதில்ல, நம்ம கிளம்பலாமா? நீ போய் கார்ல உட்காரு, நான் பேசிட்டு வரேன். ஓகே ஜானு, வரேங்கய்யா. வாங்க போயிட்டோம். நான் வரமா? சிவி சார், நில்லுங்க. என்ன என்ன பயந்து ஓடுறீங்க போல? நான் எதுக்கு ஓடணும்? இல்ல, பழைய லவ் ஸ்டோரி, பழைய போட்டோ, இதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கிற லவ் டிஸ்டர்ப் பண்ணுது போலயே. ஒரு லவ்வும் இல்ல, அவங்க வேற நாம வேற. அது எப்படி வேற வேற ஆக முடியும்? போன ஜென்மத்துல நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டிருக்கோம், அது நடக்கல. இந்த ஜென்மத்துல நமக்கு தான் கல்யாணம் நடந்துருச்சுல, ஆனா சேர்ந்து வாழ நினைக்கிறோம், அது டிலே ஆயிட்டே இருக்கு. அப்போ 2 கதைக்கும் கனெக்ஷன் இருக்குதானே? நோ வே. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி, உனக்கும் எனக்கும் செட்டே ஆகாது. இது பாரு, திரும்ப இந்த ஸ்டோரியை வச்சு என் கூட கனெக்ட் ஆகணும்னு நினைக்காது. அது நடக்கவே நடக்காது. அவங்க வேற நாம வேற. ஓகே? சித்தி, சித்தி. ஏய், நான் உனக்கு சித்தியா? மேடம்னு கூப்பிட்டு பழகு. சரிங்க மேடம். என்ன? வெண்பா உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. என்ன பணம்? ஆபீஸ்ல இருந்து வீட்ல கொடுத்து வச்சிருந்தாங்களாமே. ஓ, அதுவா? சரி இரு, வரேன். இதுல 5 லட்சம் இருக்கு, பத்ரம், தொலைச்சிராத. இந்தா, ஜாக்கிரதையா போ. சரிங்க மேடம். சரி, என் பொண்ணுக்கு ஒரு கால் பண்ணு. இந்தாங்க. சொல்லு தேனு. வெண்பா, இந்த தேனு கிட்ட பணம் கொடுக்க சொன்னியா? ஆமாம்மா. சரி, பணம் கொடுத்துட்டேன். சரிம்மா, அவ கொண்டு வந்துருவா. சரி. கிளம்பு. உன்னையெல்லாம் நம்ப முடியாது, போ. என்னமோ உன் தங்கச்சி உலக மகா உத்தமின்னு சர்டிபிகேட்லாம் கொடுக்கற. ஏற்கனவே எவன் கூடயோ காசுக்காக பழகினவதானே இவ. இப்ப காசை பார்த்தோன்னு பழக்க தோஷத்துல திருடி இருக்கா. மனசுல இருக்கிற மிடில் கிளாஸ் புத்தி எந்த நிலைக்கு போனாலும் மாறாது. என் பொண்ணு என்ன வார்த்தை சொல்றாங்க பாத்தீங்களா? வேணா ஜெயா, இருங்க, பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க. சித்தி, நீங்களும் ஒரு பொண்ணை பெத்தவங்க தானே, ஏன் இப்படி இறக்கமே இல்லாம பேசுறீங்க? என்னடி
நீ எனக்கு ஆர்டர் போடுறியா? உன் தங்கச்சி மாதிரியா இருக்கா என் பொண்ணு? 5 லட்சம் ரூபாய் சும்மா இல்ல. ஜனாமா வந்து கேட்டா யாரு பதில் சொல்றது? இதே நாங்க எடுத்திருந்தா விட்டுருப்பியா? எப்படி விடுவாங்க? மேடம் தானே மொத்த அக்கௌண்ட்ஸையும் பாக்குறது. அவங்க எவ்வளோ பெரிய ஆளு. 5க்கும் 10க்கும் நாம அவங்கள எதிர்பார்த்துல நின்னுட்டு இருக்கோம். எங்களுக்கு மட்டும் எல்லா விஷயத்திலையும் கணக்கு பாப்ப. உன் தங்கச்சி பணத்தை திருண்டா அப்படியே கைகட்டி வேடிக்கை பாப்பியா? இது என்னமா நியாயம்? நியாயம்னா எல்லா இடத்துலயும் எல்லா நேரத்திலயும் ஒரே மாதிரி இருக்கணும். ஏங்க, இது அநியாயக்கார குடும்பங்க. இவங்க கிட்ட நியாயத்தெல்லாம் பேச முடியாது. இவங்க தனியா ஒரு சட்ட புத்தகமே வச்சிருப்பாங்க. அதுல அவங்க நியாயம் அநியாயத்தை எழுதி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி மட்டமான ஆளுங்களை வீட்டுக்குள்ள விடக்கூடாதுன்னு சொன்னா யாரு கேக்குறாங்க? ஏண்டி, இந்த தொழில் மட்டும்தானா இல்ல வேற எதுவும் தொழில் ஆரம்பிக்க போறீங்களா? போதும், நிறுத்துங்க. இதுக்கு மேல பேசாதீங்க. என்னால தாங்க முடியல. சித்தி, நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். தொலைஞ்சு போன 5 லட்சத்தை நான் எப்படியாவது புரட்டி கொடுத்துறேன். இதுக்கு மேல இப்படி எல்லாம் பேசாதீங்க. அட, எப்படி புரட்டி கொடுப்ப? இந்த வீட்ல இருந்து புடுங்கி கொடுக்கணும், இல்லன்னா எங்க சிபியை ஏமாத்தி கொடுக்கணும். அதுவும் எங்க வீட்டு பணத்தை எங்க கிட்டயே திருப்பி கொடுக்கற கதை தானே. ஏங்க, திருட்டு கழுதைங்க கிட்ட என்னங்க பேச்சு? கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளுங்க. இவங்கெல்லாம் வீட்டை இருந்தா வீடே விளங்காது. அண்ணே, அத்தையும் சிபியும் இல்லாத நேரத்துல இப்படி எல்லாம் பேசுறதே தப்புண்ணே. எதுவா இருந்தாலும் சிபி வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். அவங்க வந்தா நம்ம என்ன பதில் சொல்றது? திருட்டு புத்தி இருக்கிறவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் ஜனாமாவும் சிபியும் சரின்னு தான் சொல்லுவாங்க. மீனா, நீ சும்மா இரு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உனக்கு எங்களை விட உன் மருமகளும் அவங்க தங்கச்சியும் தான் முக்கியம்னா நீ தாராளமா கூப்பிட்டு உள்ள வச்சுக்க. ஆனா நாங்க இருக்க மாட்டோம். ஏங்க, முதல்ல இவங்கள வெளியே தள்ளுங்க. ஏய், வெளியே போ, போ வெளியே. மாமா